ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் புது வருஷ பிறப்பு வரப்போகுது இல்லையா, அதனால் ஒரு சைவ விருந்து சாப்பாடு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சைவ விருந்து சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி, அதே மாதிரி வேப்பம்பூ ரசத்தோட ரெசிபியும் நான் இன்க்ளூட் பண்ணலை. மாங்காய் பச்சடி பார்த்திங்கன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வேப்பம்பூ ரசம் பார்த்திங்கன்னா நான் முடிஞ்சதுன்னா நான் வருஷப்பிறப்புக்குள்ளே போட பார்க்குறேன். அப்படி போட முடியலன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் ரசம் ரெசிபிலாம் போட்டிருப்போம் இல்லையா, மிளகு ரசம், தக்காளி ரசம், அதெல்லாம் அந்த ரெசிபியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த விருந்து சாப்பாடு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ சமையல் செய்ய போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம காய்கறிகள் கூட்டுக்கு, அதே மாதிரி நம்ம சாம்பார், பருப்பு, வடைக்கு எல்லாத்தையுமே ஊற வச்சு கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அரைக்கிறதுக்கு தேவையான சாமான்கள் முதற்கொண்டு செட்டாக எடுத்து வச்சுட்டேன். அப்போ உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல சாம்பார்லேருந்து ரெடி பண்ணிக்குவோம். சாம்பாருக்கு பருப்பு ஒரு 10 நிமிஷமாக கழுவி ஊற வச்சுருக்கிறேன். அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்து நல்லா கழுவி 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரே ஒரு பூண்டு போட்டுட்டு கலந்து வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு. அதே மாதிரி பருப்பு நம்ம தாளித்து நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு. அடுத்து ரசத்துக்கு கொஞ்சம் பருப்பு, அதுதான் நமக்கு அளவு. இப்போ இதை நல்லா குழைவாகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். 2 விசில் வச்சா சரியாக இருக்கும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு எல்லாத்தையுமே தாளித்து வச்சு கூட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாம்பார் ரெடி ஆகிறது சட்டுன்னு ரெடி ஆகிடும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கப்பயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியையும் சேர்த்து பொரிய விட்டுறலாம். இதிலே 2 காஞ்ச வரமிளகாவையும் கிள்ளி போட்டு செவக்க விட்டுருங்க. கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீறினது, கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை மட்டும் முதல்ல கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, ஒரு சின்ன சைஸில் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவு வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த குழம்புக்கு தேவையான காய்கறிகள் ஒரே ஒரு கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கிறேன், 1/2 கப் அளவுக்கு பச்சை மொச்சை எடுத்துருக்கிறேன். பச்சை மொச்சை கிடைக்கல அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் மாங்காவோ உருளைக்கிழங்கோ சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் இந்த வெங்காயத்தையோடையே நம்ம நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட நம்ம 1/2 கப் அளவுக்கு பருப்புக்கு சாம்பார் செய்ய போகிறோம். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறேன். இந்த சாம்பார் பொடி ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடவே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். இதுவே டேபிள் சால்ட்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மெஷரிங் கப்பில் கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டு இப்போ இந்த காய்கறிகளை நல்லா மூடி வச்சு வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது வேகிறதுக்குள்ளே பருப்பையும் நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கப்பு பருப்பு மட்டும் இதில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் இந்த பருப்பை ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு கூடவே சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியையும் கரைச்சி சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், புளி இவ்வளோ தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து இன்னும் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. புளியோட பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை கிள்ளி போட்டு சேர்த்துடலாம். சாம்பார் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குழப்பாகவும் இருக்கக்கூடாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம வாழைக்காய் கூட்டு செய்ய ஆரம்பிப்போம். இப்போ வாழைக்காய் கூட்டு செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். ஒரு 1/2 மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்கு. அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 கிராம் அளவுள்ள வாழைத்தண்டை நல்லா பொடுசாக கட் பண்ணி தயிரில் ஊற வச்சுருந்தோம் அப்படின்னா நிறம் கருத்து போகாது. அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதனால் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு இப்போ இதை வேக வைக்க போகிறோம். அதுக்கு குக்கர் மூடிட்டு
ப்ரெஷர் வச்சு மிதமான தீயில் 2 விசில் வச்சிங்கன்னா பருப்பும் நல்லா மலர்ந்து வெந்துடும், வாழைத்தண்டும் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி விடலாம். நல்லா காயும் பருப்பும் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கூட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். கூட்டு செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு காஞ்ச வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு செவக்க விட்டுருங்க. இப்போ இதிலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பாதி தக்காளி, சின்ன சைஸில் பாதி தக்காளி மட்டும் சேர்த்து போட்டிருக்கேன். இந்த தக்காளி நல்லா குழைவாக வதங்கட்டும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி குழஞ்சதுக்கு அப்புறமா வேக வச்ச பருப்பும் தண்டும் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து ஒரு 5-6 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிங்கன்னா அந்த தண்ணி நல்லா சுண்டி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பருப்போடு ஒன்று சேர்ந்து சுண்டி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1/4 கப் துருவின தேங்காயில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா கூட்டு ரெடி ஆகிடும். இது நேரம் ஆக ஆக உங்களுக்கு இறுகி நல்லா திக்காகிடும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது மோர் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம வெள்ளை பூசணிக்காய் அதை நம்ம வேக வைக்க போகிறோம். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு வெள்ளை பூசணிக்காய். இதை கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த காய் நல்லா வேகணும். இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த மோர் குழம்புக்கு தேவையான ஒரு விழுதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு விழுது அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே பருப்பும் அரிசியும் ஊற வச்சுருக்கிறேன். அரிசியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு. இது நல்லா ஒரு 1.5 மணி நேரம் ஊறிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த அதுலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மோர் குழம்பு நம்ம கூட்டி வைக்கலாம். பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் நல்லா வெந்து கொஞ்சமாக தண்ணியோடு இருக்குது. அந்த தண்ணியோடு இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சிட்ருக்கப்பே பார்த்தீங்கன்னா 2 மோர் மிளகாய் சேர்த்துக்கிட்டோம்னா அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் மிளகாய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா செவந்துக்கிட்டு இருக்கப்பயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு செவந்துடணும். இப்போ கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த பூசணிக்காய் அந்த தண்ணியோடையே சேர்த்துட்டு அந்த அரைச்ச விழுதையும் இதிலேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை கொஞ்ச நேரம் வதக்கி விடலாம். இப்போ இந்த அளவு வதங்கிட்டு இருக்கப்பே இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்துட்டு நல்லா திக்காக இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மோர் சேர்த்துக்க போகிறோம். நான் தயிராக 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது திக்காக இருக்குது அப்படிங்கிறனால இன்னொரு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதில் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மோர் குழம்பு கொதிக்கக்கூடாது, சூடு ஏறினா போதும். சூடு ஏறிச்சு அப்படின்னாலே நமக்கு சரியாக இருக்கும். கொதிக்க விட்டிங்கன்னா நீத்திட்டு போயிடும். இப்போ சூடு ஏறிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். உடனே பாத்திரத்தை மாற்றி வச்சுடுங்க. இல்லாட்டி பாத்திரத்தோட சூட்டுக்கே பார்த்திங்கன்னா மோர் தண்ணியான மாதிரி ஆகிடும் மோர் குழம்பு. இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறது சரியாக இருக்கும். இப்போ வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு மசால் ரெடி பண்ண ஒரு 6-7 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், 3 வெள்ளைப்பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. காரத்துக்கு மிளகும் மிளகாய்த்தூளும் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இதை தண்ணி தெளித்து நல்லா கரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி வாழைக்காய் வறுவலுக்கு 2 வாழைக்காயை பொடுசாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் இந்த விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பெசரி விட்டுருங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும், வறுவல் செய்ய ஆரம்பிக்கலாம்.
இப்போ வறுவல் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்கை விட இந்த மாதிரி இருப்பு சட்டியில் செஞ்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டும் நிறமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா தாளிக்க சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா நம்ம பெசரி வச்சுருக்கிற வாழைக்காயை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் தண்ணியே ஊற்றக்கூடாது. இதில் இருக்கிற எண்ணெயிலேயே மிதமான தீயில் மூடி வச்சு வேக விட போகிறோம். இடையில நீங்கள் கிளறி விடணும். ரொம்ப வந்து ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நிறமும் நல்லா மிளகு வறுவல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயிலேயே நல்லா வெந்தும் வந்துடுச்சு. இப்போ கடைசியாக பொடியாக நறுக்கினா கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். வாழைக்காய் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பரங்கிக்காய் பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு, இது எல்லாம் பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா 2 வரமிளகாயை செவக்க விட்டுக்கலாம். கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டுட்டு இப்போ இதில் வந்து நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1/2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா பரங்கிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு பரங்கிக்காயை தோலை சீவி இந்த மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோடையே இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது நல்லா முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா பரங்கிக்காய் சட்டுன்னு உங்களுக்கு வெந்து வந்துடும். அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். இப்போ மிதமான தீயில் மூடி வச்சு நல்லா தண்ணி சுண்டி பரங்கிக்காயும் வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா துருவின தேங்காய் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பில் வச்சிடலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நம்ம வந்து எடுத்துட வேண்டியதான். ரொம்ப சூப்பரான பரங்கிக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவல் பாயாசம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1/2 லிட்டர் நல்ல ஹோல் மில்கை வந்து காய்ச்சி வச்சுருக்கிறேன். தண்ணியான பால் அப்படின்னா கொஞ்சம் சுண்ட காய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காய்ச்சின பாலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சிகப்பு அவலை நான் வந்து கழுவிட்டு இதில் சேர்த்துக்க போகிறேன். சிகப்பு அவல் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வெள்ளை அவல் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து பால்லையே இந்த அவல் வந்து வேகணும். ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்து வந்துடும். சிகப்பு அவல் மட்டும் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அவல்லாம் நல்லா வந்து வெந்து நிறம் மாதிரி சுண்டி வந்துருச்சு. இப்போ இதில் இனிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட இந்த கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் முந்திரி பருப்பை தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அந்த விழுதை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. கடைசியாக வந்து நெய்யில் வறுத்த பல்லாக கீறின தேங்காவும் வெள்ளரிக்காய் விதையும் பொரிச்சிட்டு சேர்த்துருக்குறேன். இது எல்லாம் சேர்ந்து கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு திராட்சை கூட வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரான அவல் பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முப்பருப்பு வடை செய்கிறதுக்கு மாவு அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, ஒரு 1/3 அளவுள்ள உருட்டு உளுத்தம் பருப்பு, இது 3ஐயுமே ஒன்றாவே சேர்த்து நல்லா அலம்பிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. இந்த அளவுக்கு ஊறினதுக்கு அப்புறமா அரைக்க ஆரம்பித்தா சரியாக இருக்கும். இப்போ நம்ம மிக்சியிலே அரைக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கூடவே 2 வரமிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஊற வச்ச பருப்புலேருந்து ஒரு 3 கைப்பிடி மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா கரகரன்னு இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம மிச்ச பருப்பை சேர்த்துக்குவோம். இப்போ இதுலேயே இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா கரகரன்னு இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது. இப்போ இந்த மாவில் பார்த்தீங்க அப்படின்னா பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். அதோட அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், கூடவே பல்லாக கீறின தேங்காய்,
ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்கினதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. வடை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மசால் வடையெல்லாம் எப்படி தட்டி போடுவோமோ அதே மாதிரி தட்டி போட்டுருங்க. இப்போ மிதமான தீயிலே நல்லா வந்து வடை வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வடை நல்லா செவந்து வந்துடுச்சு. ரொம்ப சூப்பரான நல்லா மொறுன்னு முப்பருப்பு வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே எண்ணெயிலேயே பார்த்திங்க அப்படின்னா அப்பளத்தையும் நம்ம பொரிச்சிட்டு நம்ம வந்து பந்தி சாப்பாடு பரிமாறிடலாம். இப்போ விருந்து சாப்பாடு நம்ம பரிமாறலாம். அதுக்கு வாழை இலையில் முதல்ல வந்து ஸ்வீட் வச்சுக்குவோம். கூடவே வந்து நான் வந்து இன்றைக்கி மாம்பழம் வச்சுக்க போகிறேன். மாம்பழம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வாழைப்பழம் கூட வச்சுக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய் மொச்சை போட்ட சாம்பார், ரசம், மோர் குழம்பு, தாளிச்ச பருப்பும் நெய்யும் வச்சுருக்கிறேன், அவல் பாயாசம், தயிர், வாழைத்தண்டு பருப்பு கூட்டு, மாங்காய் பச்சடி, வாழைக்காய் மிளகு வறுவல், பரங்கிக்காய் பொரியல், அப்பளம், வடை, ஊறுகாய், நல்லா சுட சுட சாதம் வச்சாச்சு. இப்போ இதில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காரசாரமான பருப்பு பொடி, இதில் வந்து உருக்கின நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு வச்சுக்கோங்க. ரொம்ப சுவையான ரொம்ப சூப்பரான விருந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த விருந்து சாப்பாடை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.